மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என அவர் நாடாளுமன்றத்தில் பேசியதை கண்டித்தும் திருநெல்வேலி திமுக சார்பில் அவரது உருவப்படத்தினை எரித்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சங்கர், அங்கு என்ன நிலவரம் தற்போது விவரமாக சொல்லுங்கள். திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை LIC அலுவலகம் முன்பாக சற்று முன்பு திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையில் திரளாக திரண்ட திமுகவினர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்தும் அவரது உருவ படத்தினை கொளுத்தியும் கால் அணிகளை கொண்டு அவரது உருவ பொம்மையை மிதித்தும் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவே திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தற்போது இருக்கும் கள நிலவரம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற விவாதத்தில் தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் பின்னர் அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் வெளியிட்ட எக்ஸ் தள அறிவிப்பில் தன்னை குறுநில மன்னர் என நினைத்துக் கொண்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செயல்படுகிறாரா, அவருக்கு நாவடக்கம் வேண்டும் என கூறியதன் அடிப்படையில் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடந்து வருகிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட திமுகவினர் திருநெல்வேலி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா என பெருந்திரளாக திமுகவினர் திரண்டிருக்கின்றனர். அப்பகுதியில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர், அவரது உருவ படத்தையும் தீயிட்டு கொளுத்தினர், பின்னர் காலணிகளை கொண்டு அதை அடிக்கவும் செய்தனர். அந்த இடமே ஒரே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் திமுகவினர் மத்திய பாஜக அரசு பாசிச சிந்தனையோடு செயல்படுகிறது, தமிழக கல்வி நிதியை தராமல் ஏமாற்றுகிறது, தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் போன்ற கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த இடமே ஒரே போராட்ட களமாக தற்போது காணப்படுகிறது. இதுவே பாளையங்கோட்டையில் திமுகவினர் தற்போது நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்வுகள். நேர்களே, திருநெல்வேலியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை மற்றும் படத்தினை எரித்து திமுகவினர் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கள நிலவரத்தை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்கிட பார்த்தோம்.